ரெண்டு சின்ன சின்ன கிளாஸ் ரெண்டு என்ன ஆச்சுன்னா லூஸ் ஆயிடுச்சு என்னன்னே தெரியல. அந்தாண்ட ரால்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. மூஞ்சி பெருசுக்கு இருக்கும் போல இருக்குன்னு தெரியல. இங்க பாருங்க, நல்ல இந்த காற்று அடிச்சதுன்னா நல்லா டங் டங்னு சத்தம் அது பாட்டுல நல்லா கேக்குது. எடுத்துக்கிட்டே இருக்கா பல்லு செட்டு அப்பப்போ கைட்டி வச்சுட்டு என்ன கூத்தடிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. இது கீழ் பல்லு தான் முடிஞ்சிருக்குன்னா மேல் பல்லு கொஞ்சம் கசம் முடிச்ச தரமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக கைட்டுற. அதுதான் சொல்கிறேன்னே. அந்த இது இந்த அலைனர்ஸ் போட்டேன் இல்லையா, போடும்போது நல்லா டைட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு 3 நாளாக என்ன ஆச்சுன்னா லூஸ் ஆகிடுச்சு என்னன்னே தெரியல. அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம். மணி 8 ஆகுது. எங்கே கிளம்பிட்டோன்னா என் பல்லுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னை போகிறோம். சென்னை போகிறதுக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது. இடையில பல்லு செட்டை கழட்டி வைக்கிறோம். அம்மாடி இப்படி உட்காந்துக்கோங்க. இந்த பாருங்க, அப்படி இதை கழட்டி அதுக்கான பாக்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம பல்லுக்கு மட்டும் ப்ரஷ் பண்ணால் பத்தாது, இதுக்கும் 2 வேளைக்கும் ப்ரஷ் பண்ணணும். காலை ஒரு ப்ரஷ்ஷு, மாலை ஒரு ப்ரஷ்ஷு. இதுக்கும் பண்ணிவிட்டு இதுக்கும் பண்ணணும். நாங்கள் இப்போ தேநீர் இடைவேளை போகிற வழியில் ஏதாவது காஃபி ஷாப் இருக்கும், நாங்கள் குடிச்சு பார்த்தேன் அப்படின்னதுக்கு என் 2 மாமியார்களும் சேர்ந்துக்கிட்டு அது சரி வராது அப்படின்ட்டு என்னங்க 1 லிட்டர் இருக்கும் போல இருக்கே, ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் சோறுலாம் திங்க வேணாம். இது தண்ணி 2 சின்ன சின்ன கிளாஸ் 2. ஆண்டவரே, 50-50 பிஸ்கட் பாக்கெட்டு. அப்போ காலை டிஃபன் எங்களுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிடுவேன்னா நான் என்ன சாப்பிடுவேன்? காஃபியும் குடிப்பீங்க, இதுவும் குடிப்பீங்களா? சாப்பிட மாட்டேன். சரி, நான் என்ன நினச்சேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் சென்னை கிட்டத்தட்ட நெருக்கத்தில் நம்ம காஃபி குடிச்சிக்கலான்னு பார்த்தேன். இப்போயே மணி 8 ஆயிடுச்சு. எனக்கு அங்கேயே நான் இந்த தைராய்டுக்கு வேறு டேப்லெட் போட்டேன்னா நாங்கள் கரெக்டாக அங்கேருந்து கிளம்பும்போது மணி 5:30 இருக்கும். அங்கே 5:45 ஆயிடுச்சு. அங்கேயே டேப்லெட் போட்டது இந்த காலையிலே இந்த வெறும் வயிற்றோடு வர்றது எனக்குலாம் குடல் வாயை நின்றும். அந்த அளவுக்கு அப்படியே பெரட்டுற மாதிரி இருக்கும். அதான் சரி கொஞ்சமாக காஃபியை குடிச்சிரும் அப்படின்ட்டு இடையில நிறுத்தியாச்சு. இங்கே பார்த்தா இந்த மரத்துக்கிட்ட நிறுத்துங்க அப்படின்னா சரி ஏதாவது பழம் காய்ச்சிருக்குன்னு பார்த்தா இப்போ தான் இந்த மாம்பிஞ்சி பூ வைக்குதுல, அதே மாதிரி இந்த முண்டி பழமும் இப்போ தான் பூ வச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் லீவு தான், வீட்டில் தான் இருக்காங்க எல்லோரும். காவியா, மணி, பாப்பா, தம்பி 4 பேருக்குமே லீவு தான். நேற்று நைட்டே நாங்களும் வரோமான்னு நைட்டு ஃபுல்லாக சொல்லியானது. சரி ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து வைங்க போவோம். ஆனுவல் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு 2 பொடிசுங்களுக்கும், காவியாவுக்கு 3 பேருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. எடுத்து வைங்க போவோம் அப்படின்னா எல்லாம் எடுத்து வச்சிருச்சிங்க. அப்புறம் காலையிலே உக்காந்துக்கிட்டு ஒரு 4:30 மணிக்கெலாம் எழுந்து குட்டிமாட்ட சொன்னேன், அம்மாடி இந்த மாதிரிமா போயிட்டு நம்ம எங்கேயும் சுற்றிலாம் பார்க்க முடியாது, இதை ஓப்பன் பண்ணவே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை வெந்நீரை ஊற்றி குளுக்கணும் பாருங்க, டப்புன்னுடுச்சு. ஓட ஆண்டவரே, யார்ட்டையாவது கொடுக்குமா காஃபியை? இங்கே பாருங்க எவ்வளோ காஃபியை பாருங்க. நீ கொஞ்சம் கேட்டிருக்கணும். நான் எனக்கு எப்படி தெரியும்? அதனால பசங்களெல்லாம் வராதம்மா, இந்த மாதிரி வர முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாவும் முறைச்சிக்கிட்டு படுத்துட்டு, சரி முறைச்சிக்கிட்டே இரு, ஒரு மணி நேரம் தான் அந்த முறைப்பெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சோன்னா சரியாக போய்டுன்ட்டு விட்டுட்டு வந்துட்டோம். அதுலேயே சாத்துனாக்கா அப்புறம் ஆறிடாது. சூடாக தான் கொதிக்க இருக்கு. அம்மா சுடுது. உனக்கு என்ன 1/2 லிட்டர் கவலையா? நாங்கள் உட்காந்துருக்கிறது அந்தாண்ட பைபாஸ், இந்தாண்ட சும்மா இது இந்த ரோடு இன்னும் ஓப்பன் பண்ணல போல இருக்கு. இங்கே உட்காந்து சர்வீஸ் ரோடு போல் இன்னும். ஆனால் வரல, ஏதோ வண்டி அந்த மாதிரி தான் போதும். அங்கே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, அதனால வண்டி இந்த பக்கம் வராது. அதனால் இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் கூத்தடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக ஒரு 10-10:30 போலாம் போயிடலாம். 11 மணிக்கு தான் எப்போதுமே 2 தடவை போயிட்டேன். 2 தடவையுமே 11 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. 10:30 மணிக்கெலாம் நாங்கள் கரெக்டாக போயிடுவோம். வெளியில் போகிற மருமகளுக்கு ஒரு சின்ன கிளாஸாக கொடுப்போன்னு இந்த அத்தைங்களுக்கு தெரியுதா, முழனிட்டு பெருசு இல்லை, அவசரத்தில் கிடைக்கல போல இருக்குது கிளாஸு, அதனால இந்த கிளாஸாக இருக்குது. பரவாயில்ல குடிச்சிடும். நீ குடிங்க சூடா. சரி அவ்வளோதாங்க, இது அப்படியே குடிச்சிட்டு பொறுமையாக நாங்கள் போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருந்தால் வந்துடும். ரிட்டன் வரும்போது
பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட வரும்போது இந்த ஆறுலாம் நிறைய இருக்கு. அங்க வந்து இந்த இறாலு மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க. நம்ம வரும்போது இருக்கா என்னன்னு வரும்போது இருக்கா என்னன்னு தெரியல. பார்ப்போம், இருந்தா வந்து காட்டுறோம், இல்லைன்னா வந்து ஸ்வைனு வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு ஒரே நாளில் சென்னை போயிட்டு ஒரே நாளில் ரிட்டர்ன் வர்றதுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாயிடுது. முடிஞ்ச வரைக்கும் என்னை பூஸ்டப்பாக வச்சுக்கணும். ஏன்னா கார் ஓட்டுற ஆள் டயர்டாயிடக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் கலகலப்பாக சிரிச்சு கிழிச்சிக்கிட்டு வருவேன். ஆனால் வந்து எனக்கு தூக்கம் வந்துடும். வரும்போதுமே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா கண்ணை இழுத்துருச்சு. பாதி சம்பத்துக்கெல்லாம் எழுப்பி விட்டு கொண்டு வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? பனி வேற புகை மூட்டம். 5:30 மணி வந்து உனக்கு பாதி சாமமா? எழுந்தது எத்தனை மணி? 3:30 மணிக்கு நான் எழுந்தேன். 3:30 மணிக்கு நான் எழுந்து இல்லை 4 மணி அலாரம். 3:30 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு போய் ப்ரஷ்லாம் பண்ணி இதில் வேலைகள்லாம் பார்க்கும்போது மணி ஆயிட்டு 5:30 மணி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? சரி குடிங்க, அதுக்கு வேற என்ன சொல்லுவீங்க? குடிங்க குடிங்க. கிராஸ் பண்ணிட்டா? எங்க ரோடு உனக்கு கிராஸ் பண்ண தெரியுமா? காலங்காலமாக இந்த ரோடு மட்டும் கிராஸ் பண்ணவே முடியல. அந்தாண்ட ரால்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. பாவம் வெயிலில் உட்காந்துருக்காங்க ஒரு கொடை கூட இல்லாமல். ஏன்னா கார் தாங்க வருது, நீங்களும் வாங்க. பயமாக இருக்கு. ரால் ஆடா யாருக்கே வாங்கல? ஆமாம் வாங்கல, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அதாவது கார்லேருந்து இறங்கி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ஒரு விலை சொல்கிறாங்க. வண்டியில் வராங்க, அவங்களுக்கு வந்து 500 சொல்லியிருப்பாங்க. 400 சொன்னாங்க. 500 சொல்லி அவங்க வந்து அப்படி இப்படின்னு பேசி 400 குறைச்சிக்குவோம்னா அவங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து கார் ஆப்போசிட்டில் நிறுத்திட்டு போனோம் பாருங்க. போனோன்னா எவ்வளோங்க இறாலு அப்படின்னு கேட்டோம். இறால் ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. 700 உடனே நாங்கள் வந்து அப்போ தானே போய் நின்னோம். உடனே அவங்க வந்து திட்டினாங்க, ஏம்மா ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விலையாக சொல்கிறீங்களே, ஒரே விலையாக எல்லாத்தையும் விடலுங்க, அது எப்படி நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, சரி 500 கொடுங்க அப்படிங்கிறாங்க. 700 எங்கே இருக்குது, 500 டப்புன்னு மாறிட்டாங்க. இவ்வளோ தான் இருக்கும். அது எடை வச்சுலாம் அவங்க கொடுக்கல, குத்து மதிப்பாக கையால் தான் அள்ளி கொடுக்குறாங்க. 1 கிலோங்கிறாங்க. ஆனால் அப்படியே பரப்பி போட்டு 1 கிலோ இறாலுங்கிறாங்க. யாருமே வாங்கலை. நாங்கள் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் நமக்கும் இப்போ வீட்டுக்கும் போகிறதுக்கே ஒரு 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருக்குமா? 100 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்குள்ளே காரும் நாரிடும், இறாலும் நாரிடும். அதனால் நம்ம ஊர்லேயே போய் நாளைக்கு நாள் வாங்கிக்கலான்னு வண்டியில் ஏறிட்டோம். நம்மளுக்கு செட் ஆகாது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோங்க. கரெக்டாக மணி நாங்கள் போகும்போது 10:45 10:30க்கெலாம் நாங்கள் போயிட்டோம். 10:30க்கெலாம் போய் உட்காந்துருந்தோம். டாக்டர் வர தான் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. உள்ளே போய் 5 நிமிஷத்துலேயே பல்லெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை 4 அலைனர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு வரோம். இன்றைக்கி நைட்டு ஒரு வாரத்தில் ஒரு அலைனர்ஸ் மாற்றணும். அது பல் செட்டை மாற்றணும். இன்றைக்கி நைட்லேருந்து 2வது செட்டுக்கு நான் வரேன். அதை வந்து எப்படா நான் வீட்டுக்கு போய் போடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த பல் செட்டெல்லாம் பார்க்கும்போது பல்லுலாம் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கிறது அந்த செட்லேயே தெரியுது. அப்போ பல் வந்து அப்படி தான் மாறுவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமாக அதை பார்த்ததுலேருந்து ரெக்க கட்டி பறந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாருங்க, இந்த இது கொடுத்துருக்காங்க. 4 செட்டு வரும். 1 2 3 4 ஒன்று போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்று ஒரு வாரத்துக்கு போடணும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். உடனே கிளம்பிட்ட. மணி வந்து கரெக்டாக மணி 2:45 ஆகுது. சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்நேரத்துக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட போயிருப்போம். இது நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கும், ஆனால் நாங்கள் போகிறதில்ல வாங்கிறதுக்கு. இது வந்து கடல் நண்டு இல்லை, ஆற்றுல பிடிப்பாங்க. இது இந்த இருக்கு பாருங்க, நம்மளுக்கு ஆப்போசிட்டில். இதோ பாருங்க, எல்லாம் உயிரோட தானே இருக்கு, ஒன்றும் அசையாம படுத்திருக்கு. சரி சரி, இந்த இதுலேயே கொடுத்துருவீங்களா? ஆள் இல்லையா உங்கள்கிட்ட? சரி சரி, வெற்றிகரமாக வாங்கிட்டோம். இந்த நண்டுக்கு நாங்கள் அலையாத அலசல் கிடையாது. இந்த நண்டு சூப்பராக இருக்கும். முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்களா நம்ம பிளாக்ல கட்டு நண்டுன்னு சொல்லுவேன்னா, அந்த நண்டு இப்போ கிடைக்கிறதே கிடையாது, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இவங்க வச்சுருந்தாங்களா, டக்குன்னு வாங்கியாச்சு. இதில் வச்சிருவா, பின்னாடி ஓடிடாது. இதை கட்டுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வை மூச்சு விடுமா? கட்டிட்டா அதெல்லாம் விடும். இதுக்கு ஒன்றும் குறைச்சா கிடையாது. அப்படி வச்சிருவா, எங்க ஓடிட்டு போகுதுங்க. அதான் ஓடாது.
என்னங்க அதுக்குள்ளே லைட்டாக ஏதோ ஸ்மெல் வரா மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. நான் உயிர் நண்டு தான் இது. ஆனால் தண்ணிங்கிறது ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாம வச்சுருந்தா 2 நாள் வரைக்கும் அப்படியே கிடக்கும். அதுலேயும் சில இது மர்கையாகும். இது ஆனால் நின்றுடுச்சு. ஆனால் காரில் வரும்போதெல்லாம் நின்றுடுச்சு. எனக்கு என்ன பயம்னா காரில் ஏசி ஓடுனுச்சா, அதில் வேற ஃப்ரீஸ் ஆகி உயிரோட தான் இருக்கு. நின்றுது. குட்டிமா பாருங்க. இது வந்து நாங்கள் அந்த பையன்கிட்ட வாங்கிட்டு இருந்தோமா. அப்புறம் ஒரு 2 சின்ன பசங்க ஒடியாந்து அக்காக்கா இதை நாங்கள் பிடிச்சோங்க்கா அப்படின்னு இந்த ஒரு 2-3 நண்டு இருக்கும், அதை கொடுத்தாங்க. சரின்ட்டு அதையும் வாங்கிட்டோம். இது அப்படியே எல்லாமே சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. இது பாருங்க, எல்லாமே உயிர் நண்டு தான், ஒன்று கூட இதாகலை. இது அப்படியே மொத்தமாக சேர்த்து 600 நாங்கள் எந்த பேரமெல்லாம் பேசலை, ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சாங்க. ஆனால் அந்த இறால் இருக்குது பாருங்கள், இறால் வந்து அநியாயம். அதனால் அது வாங்குறதுக்கு எனக்கு மனசு வரல. இறாலும் வந்து அது ஏற்கனவே செத்த போன இறால் தான். நாங்கள் அதை காரில் தூக்கிட்டு வந்துட்டோன்னா ஐஸு வச்சு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அது எப்போ பிடிச்சதுன்னு தெரியல. விடிய காலையில் கூட இருக்கலாம், இல்லைனா முதல் நாள் நைட்டு கூட இருக்கலாம். அதனால் அதை நாங்கள் வாங்கிட்டு வரல. இது நண்டு உயிரோடு இருந்ததுனால ஃப்ரெஷ் நண்டாக இருக்குது அப்படின்ட்டு 600 வாங்கினோம். அதனால் இப்போ உடனே இது இந்த இரவோடு இரவாக மணி 10 ஆனாலும் சரி 11 ஆனாலும் சரி இதை குழம்பு வச்சுட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படியே தான் வைக்க முடியாது. நான் வந்தது மணி கரெக்டாக 6:10. நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். அப்படியே இந்த பக்கம் இப்படி திரும்புங்க. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா நம்ம வந்து அங்கேயே சென்னையில் வந்து ஒரு 4-5 செடி வாங்கிட்டு வந்தாங்க. சும்மா இன்டோர் பிளான்ட் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் 2 செடி வெளில வைக்கிற மாதிரியும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இடையில வரும்போது இந்த செம்பருத்தி பூவு அந்த பைபாஸ்லேயே என் மூஞ்சி பெருசுக்கு இருக்கும் போல இருக்குது. இந்த பைபாஸ்லேயே செம்பருத்தி பூ வந்து கண்ணை கவரும்படியாக வச்சுருந்தாங்க. இன்னொருக்கு தோன்னு இருக்கே குட்டி வெள்ளை, அதில் பூ இல்லை. அதனால் நாங்கள் இதே மாதிரி ஒயிட் கலர் நல்லா ப்யூர் ஒயிட்டு இதே சைஸில் தான் இருக்குது. அதனால் இது 3 இந்த ஒரு செடி வந்து 70 இது 3யுமே வந்து நம்ம குளம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி தான் வைக்க முடியும். இங்கெல்லாம் நம்ம வீட்டிலலாம் வைக்க முடியாது. இதுக்கப்புறம் செடிங்கிறதே நான் வாங்கக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கேன். நான் ஆசைப்பட்றேனோ இல்லையா, அவங்க வந்து அநியாயமாக செடின்ட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வர வழியில் நீங்கள் அந்த ஷாப் கொஞ்சோண்டு காமிச்சிருப்பேன். அதெல்லாம் எங்களால் நின்று வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பசங்க வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்களா. சரி, அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். பொழுது போகிறதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போயிடணும். 5:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு 4 மணிக்கெலாம் வந்திருக்கணும். இந்த செடி வாங்குற இடத்துல அப்புறம் இந்த சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கே மணி 6 ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கே அதுக்கே கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. அப்புறம் பசங்களுக்கெலாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸ்நாக்ஸ்லாம் அங்கே நம்ம பைபாஸில் போய் எந்த ஸ்நாக்ஸ் கடை தெரியுது, ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் திங்காதுங்க. அதனால் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இந்த நண்டை காமிச்சு இப்போ அப்படியே எல்லாரையுமே சமாதானப்படுத்தி வச்சுருக்கா. அம்மா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இந்த நண்டை வந்து இது செஞ்சு தரேன் அப்படின்னா எல்லாம் கப்பிச்சும்னு சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்காங்க. இந்த ஜாடி மாதிரியே வந்து நம்ம கிச்சனில் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் குண்டா சைஸுக்கு இருக்கும். சின்ன ஜாடி தான் அது. ஒரு உப்பு கொட்டுறதா இருந்தால் ஒரு 1.5 பேக்கெட் உப்பு கொட்டலாம் அதில். அந்த அளவுக்கு ஜாடி வந்து நான் 550 வாங்கினேன்னு நினைக்கிறேன். 550 சொல்லி 500. எங்கேயோ வாங்கினேன், கோயில் விசேஷமா எதுலேயோ வாங்கினேன், கோயில் திருவிழாவில் தான் எதுலேயோ வாங்கினேன். ஆனால் இது வந்து ரொம்ப பெருசு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே பாருங்க, நல்ல பெருசு, நல்லா வெயிட்டும் கூட நல்லா பெருசாகவும் இருக்குது. ரேட்டு வந்து 800. இது அதிகமாக இல்லை கம்மியாக என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து நம்ம புது வீட்டுக்காக புளி உருட்டி இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கினேன். நான் வேணான்னுட்டேன். இவங்க வந்து இதை வாங்கின மாதிரி வாங்கி இது நல்லாயிருக்கும் அங்கே வைக்கிறதுக்கு, இது வாங்கு அப்படின்னு சொல்லி இதை வாங்கினாங்க. நல்லா இருக்கா என்னான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிள்ளையார். இது வந்து மண்ணால் ஆன பிள்ளையார். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இது வந்து இங்கே இந்த மாட்டுறதுக்கும் இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னது, வளையம் கம்பி இருக்கும்ல, அந்த கட்டு கம்பி இருக்கும்ல, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா அப்படியே நம்ம மாட்டிக்கலாம். இது வந்து மண்ணால் ஆனது. நம்ம இங்கே போத்திக்கல்ல மாட்டலாம். பிள்ளையார் ஒன்று வச்சு அதில் புத்தர் தானே குட்டி ஒன்று வச்சுருக்கேன். இந்த பிள்ளையார் வைன்னு நீங்கள் யாரோ ஒருத்தங்க அடிக்கடி கமெண்ட் பண்ணீங்க, வாசலில் ஒரு பிள்ளையார் வைங்க அப்படின்னு. அதனால் இந்த பிள்ளையார் வாங்கிட்டு வந்தேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மண்ணால் ஆனது. இவர் எப்படி இருக்கா, சுட்ட பிள்ளையார் இவர்.
நாங்கள் சுடல, அவங்க சுட்டு வச்சுருந்த பிள்ளையார். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வந்து பிளாக் கலரில் இருக்கும்ல, அதுவும் இருந்துச்சு. ஆனால் அது வேணாம் அப்படின்ட்டு இந்த கலரில் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது வந்து இங்கே பாருங்க, இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது வந்து அங்கே மாட்டுறதுக்கு தான். அந்த காற்றடிச்சதுன்னா நல்லா டங் டங்னு சத்தம் அது பாட்டில் நல்லா கேட்குது. இது வந்து குருவி, ஆனால் டக்குன்னு பார்த்தா மீன் மாதிரியே இருக்குது. எனக்கு எதை பார்த்தாலும் மீன் மாதிரி தான் தெரியுது. இது வந்து குருவி. அப்புறமா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நான் பிடிச்சி வாங்கினது. பாருங்க, நல்லா இருக்கா? இது வந்து இந்த மணி பிளான்ட்டு, அப்புறம் அந்த அது என்னது, அந்த பட்டன் ரோஸ்க்கு என்ன சொல்லுவோம்? பட்ரோஸில் அது என்னமோ ரோஸுன்னு சொல்லுவாங்க. அந்த கலர் கலராக இருக்கும்ல, அது என்ன ரோஸுன்னு தெரில, கலர் கலராக இருக்கும். நாங்கள் வந்து பட்டன் ரோஸு, பட் ரோஸு, அப்படியே டேபிள் ரோஸ் இருக்கும்ல, அது வைக்கலாம். நாங்கள் வந்து மணி பிளான்ட்டு போட்டு 2 பக்கமும் இப்படி தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். நல்லா இருக்கா இது? இதுவுமே மண்ணு தான். அங்கே எல்லாமே அந்த கடையை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மண்ணு தான். வரேன் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த குதிரை வாங்கினாங்க. இது வந்து டக்கடி இதுவும் மண்ணு தான். எல்லாமே நான் காட்டுறது இதை தவிர இது மட்டும் தான் பீங்காம், பாக்கி எல்லாமே மண்ணு தான். இதுவும் குதிரை 2. இதெல்லாம் வந்து வீட்டு சோட் கேஸில் வைக்கணும்னு வாங்கினாங்க. அப்புறம் வந்து இந்த குருவி இங்கே வந்து பாருங்க, இது குருவி தானே, இதோ பாருங்க. இது எதுக்குன்னே தெரில. எல்லாம் வந்து உண்மையாக சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுறது, அலங்கரிக்கிற பொருள்லாம் வந்து நான் எதுக்குமே ஆசைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. என் கணவர் வந்து என்னோட நான் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நான் மனசில் நினச்சேன்னா கூட அதை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வாங்கிடுமா இல்லைக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் 5 புலன்களையும் கொஞ்சம் அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தரதாருன்னு எடுத்துகிட்டு வருவேன். இப்போ இந்த செடி வாங்கினோமா, அந்த 70 ரூபா சொன்னாங்க. இந்த செடியும், இந்த குட்டி செடியும் 70 ரூபா சொன்னாங்க. இல்லைம்மா எனக்கு வேணாம். இது 120 ரூபா சொன்னாங்க. இந்த குட்டி செடி வந்து 70 ரூபா சொன்னாங்க. சரி, இந்த செடி மட்டும் கொடுங்க, இந்த குட்டி செடி எனக்கு வேணாம், ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா, இல்லைம்மா நீ ஏன் அப்புறம் அப்படி இப்படின்னு கசரிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வாங்குங்க, 120 ரூபா வாங்கினாங்க. இவங்களும் வாங்கிக்குவோம் இல்லைக்கா அப்படின்னாங்க. இல்லை வேணாம்மா, நீங்கள் இந்த 2 செடி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பசங்க இருக்காமா அப்படின்னு கேட்டாங்க. இருக்குமா, எத்தனை பசங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ ஏதோ திட்ட போகிறாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு, பையன் 1 பொண்ணு 1 அப்படின்னா, ஒரு விஷயத்தையும் பார்த்து நீ செய்கிற பிள்ளைகளையும் நல்லா வளர்ப்பண்ணாங்க பாருங்க. நல்ல வேலை திட்டிடுவாங்களோ என்னமோ, கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கும் போல இருக்குன்னு திட்டிடுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால், சரி ரொம்ப நன்றிம்மா அப்படின்ட்டு வந்துட்டேன். இவங்க தான் வாங்கின மாதிரியே வாங்கு. நம்ம செடி வைக்கிற நம்ம கொஞ்சம் குட்டி இப்போ ரோஸு அந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துக்குள்ளேயே அடங்கிடும். இதெல்லாம் வந்து மரமாக ஆக வேண்டியது. அந்த மரமாக ஆயிடுச்சுன்னா, நிழல் விழுந்துட்டுனா வேறு எந்த செடியுமே வைக்க முடியாது. அதனால் நான் இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறேன். வாங்கின மாதிரியே வாங்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வராங்க. அப்புறம் வந்து இது எதுக்குங்க, இது எதுக்குன்னு நான் கேட்குறேன். தண்ணி வச்சா என்ன பண்ணும்? இது எதுல? இது எதுக்கு? எதுல ஊத்தணும்? கத்துமா? என்னது இது? ஏன் அப்படி தண்ணி ஊத்துறா இப்படி வருது? இப்படிதான் வருமா? நீ ஊதி பாத்தியா? இது வச்சு எதுக்கு பிரயோஜனம்? எத்தனை நாளை ஊதுவோம். அதுக்காக இனிமே வச்சுக்கிட்டு நீங்க வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்கிறேன்னா, அப்போ வந்து அப்படி வந்து ஊதுவான். இது எவ்வளோ? இது 20 எனக்கு தெரியாது. நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். லாஸ்ட்டாக காசு கொடுத்துட்டு இந்த 2 மட்டும் தூக்கிட்டு வந்தாங்க. நான் சும்மா விசில் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
பரவாயில்ல, அப்பப்போ எடுத்து ஊதிக்கிறோம். இனிமேல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்தால் இந்த குருவியும் கத்தும் உங்களுக்கு. சரி, அவ்வளோதாங்க. இதெல்லாம் எடுத்து இதுக்கப்புறம் இப்போதைக்கு இதெல்லாம் இது பண்ண மாட்டோம். இதில் மட்டும் காலையில் வந்து வயிட்டு மண்ணால் ஆனதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் வயிட்டு ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. அதனால் வந்து இந்த கோகோ பீட் இருந்ததுன்னா அதை கலந்து மண்ணு கூட கலந்து வச்சோன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நம்ம மேலே கட்டி தொங்க விடவும் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த கோகோ பீட் மட்டும் அங்கே அந்த கடையிலே பார்த்தோம், இத்தனோண்டு பேக்கெட் தான் 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆன்லைன்லேயே அதுக்கு வந்து நான் அதிகமாக வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு மூட்டை 20 கிலோ 25 கிலோ வரைக்கும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது வந்து நிறையா வரும். நம்மளுக்கு இத்தனோண்டு தான் அவங்க பவுடராக வச்சுருந்தாங்க. அந்த கட்டியாக இருந்தால் நம்மளுக்கு கோகோ பீட்டு அதிகமாக கிடைக்கும், பவுடராக இருந்ததுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு யூஸாக இருக்காது அப்படின்ட்டு சரி ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலான்னு வச்சுட்டோம். அதனால் இதை வந்து எப்படியாவது நாளைக்கு எருவு மண் தான் கொஞ்சமாக கொட்டி அந்த மணி பிளான்ட் இருக்குல்ல அதை வச்சு விட்டுட்டா நம்ம வீடு ரெடி ஆகிறதுக்கும் இதை தூக்கி மணி பிளான்ட்டை தொங்க வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்டுலாம் எனக்கு கிடையவே கிடையாது. இந்த நண்டை குழம்பு வைக்கணும், எப்படியும் படுக்கிறதுக்கு மணி 12 ஆகிடும். சரி, ஓகேங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா. லைக் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்களா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு.